அன்னைக்கு தெருவா போய் தன்னுடைய மொபைலை வித்தவர் தான் இன்னைக்கு சாம்சங் அண்ட் ஆப்பிளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பிராண்ட் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 47. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1969 சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் லை ஜூன் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே இவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல ஆசை வருது. இவர் செய்யக்கூடிய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு இவங்க அப்பா அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ணுவாரா. தன்னுடைய 18வது வயசுல ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் பில் கேட்ஸை பத்தி ஒரு புக்ல படிச்சு அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அதுக்கான வேலையையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. வூஹான் யூனிவர்சிட்டியில தன்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு வெறும் 22 வயசுல கிங் சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயியா ஜாயின் பண்றாரு. அடுத்த 6 வருஷத்துல அந்த கம்பெனியோட சிஇஓவா ப்ரமோட் ஆகி அடுத்த 16 வருஷத்துக்கு அந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சடனா ஒரு நாள் தன்னுடைய சிஇஓ பதவியில இருந்து ரிசைன் பண்றாரு. கூட இருந்தவங்க எல்லாம் இவரை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இவரோட கனவு ரொம்ப பெருசுன்னு. அடுத்த 2 வருஷத்துல 8 பேர் கொண்ட ஒரு டீமை ரெடி பண்ணி சொந்தமா 2010ல ஷியாமின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல ஸ்மார்ட் போன்ஸோட விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கம்மியான விலையிலையும் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்மார்ட் போன்ஸை உருவாக்கணும்னு பயங்கரமா ரெடி பண்றாங்க. ஃபைனலா 2011ல MI1 லான்ச் பண்றாங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. சில வருடங்கள்லயே ஆப்பிள் சாம்சங்கை விட அதிகமான சேல்ஸை எட்டி பிடிக்கிறாங்க. 2014ல பெருசா எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் மொபைலை லான்ச் பண்ணும்போது வெறும் 4 செகண்ட்ல 10,000 மொபைலை வித்து முடிக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு தான் பிளிப்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிராஷ் ஆன நாள்னு சொல்லப்படுது. இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல ஆப்பிள் சாம்சங்குக்கு அடுத்த இருக்க ஒரு மொபைல் பிராண்ட்னா அது ஷியாமி தான். பில் கேட்ஸோட ஸ்டோரி எப்படி இவரோட கதையை மாத்துச்சோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரி மேபி உங்க கதையையும் மாத்தலாம்.